வணக்கம் மக்களே, குப்பன்சி யூஸ்டு ஆடியோ சிஸ்டம் ராணிப்பேட்டிலேருந்து பேசுகிறேங்க. இன்றையோட வீடியோ பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரம் வாங்கி 78 ஆண்டு ஆகுதுங்க. ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு தேவையான சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சமுதாயம் இன்னும் முன்னேறலை. காரணம் என்னான்னு யாரும் யோசனை பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்ச யோசனை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதாவது அதில் உள்ள எஸ்சி எஸ்டியில் அரசு பதவியில் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் அவங்க அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் அவங்க பிள்ளைக்கு மட்டுமே அந்த அரசு வேலை எப்படி வாங்கி தரது மட்டும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இது எப்படி சொல்கிறதுங்க, இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். அவன் சொந்தக்காரங்க சித்தப்பா பிள்ளை, பெரியப்பன் பிள்ளை, அத்தை பிள்ளை, தங்கச்சி பிள்ளை, அண்ணன் பிள்ளை, இப்படி அவன் கூட பிறந்த நெருங்கிய ரத்த உறவுக்கு மட்டுமே அந்த வேலையை வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை 100% எஃபெக்ட் இல்லை, 1000% எஃபெக்ட் போட்டு அவங்களுக்கு எப்படியாவது அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்றான் இல்லைங்களா. ஆனால் அவங்க சமூகத்தை சேர்ந்த மற்றவங்களுக்கு யார் வேலை வாங்கி தர்றது? அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது, அவங்க சொல்கிறதே கிடையாது. சொல்கிறாங்களேன்னு எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்படலைங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் ஒருத்தருக்கிறாரு, என் கிளாஸ்மேட்டு ஸ்ரீதரன் சொல்லிட்டு. அவங்க அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்தார். ஆனால் அதே போஸ்ட் ஆஃபீஸில் தான் பிள்ளைக்கு எப்படியோ வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. அப்போ என்ன ஆச்சு, ஒரு மனுஷன் ஒரு அரசு ஊழியர் இருந்தாவே அந்த குடும்பம் செட்டில் ஆகிடும். இப்போ அந்த குடும்பத்தில் இன்னொரு அரசு ஊழியர் இருந்தால் அந்த குடும்பம் மேலும் சிறப்பாக வாழ்ந்துருவாங்க. ஆனால் மற்ற உங்கள் சமுதாய மக்கள் எப்படி முன்னேறன்னு சொல்லிட்டு யாராவது ஆராய்ச்சி பண்ணுறாங்களா? இல்லை அப்படி ஒரு நினப்பு வந்திருக்கான்னு எனக்கு தெரியலிங்க இது வரைக்கும். இந்த கேள்வி என் மனசில் ரொம்ப நாளாக ஓடின்னு இருந்ததுங்க. உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேங்க. அதே போல் பாருங்கள், எங்கள் கம்யூனிட்டியில் எங்கள் ஊர்க்காரர் இருக்காங்க. ஒருத்தர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக படிக்க சேர்ந்தாருங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நெருங்கிய ஒரு பங்காளி முறை, நெருங்கிய உழவு, அதான் அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை அந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும் சொல்லி அந்த வேலையில் ஒரு 4 பேர் இணைஞ்சிட்டாங்க. ஆனால் அதே ஊர் சேர்ந்த மற்ற சொந்தத்துக்கு சொந்தம்னா கொஞ்சம் தூரத்து சொந்தம், ஒரே இனம்தான். ஆனால் அவங்களுக்கு யாருமே இது தகவலே சொல்ல. கேட்டால் என்னன்றாங்க, நாங்கள் எதுக்கு சொன்னோம், என் பங்காளி நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் தாய் மக்கள் மாதிரியே பேசுகிறான். இப்போ எங்கே போச்சு இவங்க ஜாதி பற்றெல்லாம் ஒன்றும் உதவாது. அது சும்மா பேச்சுக்கு இது மேடையில் பேசலாமே தவிர, ஆனால் தனக்குன்னு வந்த பிறகு தான் அது தனக்கு மட்டும் தான் உதவணும். அந்த ஜாதி உள்ள ஒரு ஜாதி கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகை தான் நெருங்கிய ரத்த உறவுக்கு மட்டும் தான் வேணும்னு நினைக்கிறான் மனச புத்தி. ஆனால் தான் இனத்தை சேர்ந்தவனுக்கு அது கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறான்ல. அப்படி ஒரு திட்டம் இருக்குதா சொல்லிக்கிட்டே கிடையாது இவங்க. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இவங்கெல்லாம் ஏன் 78 ஆண்டும் 78 வருஷம் ஆயிடுச்சு. 78 வருஷம் ஆனாலும் இவங்க முன்னேறத்த காரணம்னா அவன் சொந்தங்கள் தான், மற்றவங்கெல்லாம் கிடையாது. நன்றி, வணக்கம்.